ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய கொழுந்தனார் நிச்சயதார்த்தமும் கல்யாணமும் தான் நம்ம இப்போது வீடியோவில் பார்க்க போகிறோம். இது மாலை நிச்சயதார்த்தத்துக்கு எல்லாரும் ஒரே இடத்துல உட்காந்துருக்குறாங்க. கலந்து பேசி முதலே பேசி முடிச்சிட்டாங்க. இப்போ தாம்பூலம் மாற்றுறாங்க. தாம்பூலம் மாற்றுறது தான் முக்கியமான விசேஷமே. அது ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால என்னால் அதை மட்டும் எடுக்க முடியல. மற்றபடி உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எடுத்தேன். ஃபுல்லாகவே ஸ்டேஜில் பெரியவங்களாக இருந்தாங்க, அதனால் நான் மேலே போகல. அது ஸ்டேஜும் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் கீழே இருந்தே எடுத்தேன். தாம்பூலம் தட்டு மாற்றுறது கூட்டமாக இருந்ததுனால அதை அக்கா எடுக்க முடியல. இப்போ அதுக்கடுத்த தாம்பூலம் நிச்சயதார்த்தத்தில் என்னென்னு உங்களுக்கே தெரியும். ஃபஸ்ட்டு பெரியவங்க பேசி முடிப்பாங்க. அடுத்ததாக தாம்பூலம் மாற்றுவாங்க. தாய்மாமன், பொண்ணோட தாய்மாமனும் மாப்பிள்ளையோட தாய்மாமனும் அவங்க துணைவியாரோட தாம்பூலம் மாற்றுவாங்க. அதுதான் நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நலுங்கு வைப்பாங்க. எல்லாருமே பொண்ணு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைப்பாங்க. அதுக்கு முன்னாடி பொண்ணுக்கு மட்டும் நாத்தனார் நலுங்கு வச்சு நலுங்கு அதை முடிச்சுட்டு மாமா முறைக்கு அவங்களோட, அதாவது நாத்தனார் அவங்க வீட்டுக்காரோடு சேர்த்து நலுங்கு வைப்பாங்க. சேர்ந்து மாப்பிள்ளையோட அக்கா இவங்க தான் என் நாத்தனார். 2 பேர் தான். நாத்தனாருக்கு மேரேஜ் ஆகி ஒரு பையன் இருக்கான். இப்போ கொழுந்தனாருக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலேயே குட்டி கொழுந்தனார்னு தான் சொல்லுவேன் நான். குட்டி கொழுந்தனார் அப்படியே நலுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நலுங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் மடி மாற்றுவாங்க. மடி மாற்றுற ஃபங்க்ஷன் முடிஞ்சு நாங்கள் எல்லாருமே கீழே உட்காந்துருந்தோம். பெரியவங்க எல்லாம் முன்னாடி நலுங்கு வச்சாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் நலுங்கு வச்சோம். அதாவது திருமணம் அப்படின்றது இறைவனோட அந்த கருணையினாலும் ஆசியினாலும் நடக்கிறது தான். நம்ம என்ன தான் எத்தனையோ விஷயங்களை நம்ம பிளான் பண்ணாலும் அந்த மாலை பூத்து பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் மாலை பூத்துருச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நடந்துடும். அதனால் திருமணம் ஆகாதவங்களுக்கு நான் ஒன்று சொல்லிக்கிறேன். இனிமேல் ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணு பிறக்க போகிறதில்ல, பெண்ணுக்கும் ஆணு பிறக்க போகிறதில்ல. எங்கேயோ ஒரு மூலையில் எங்கேயோ பிறந்திருப்பாங்க. அதனால் திருமணம் ஆகாத பெண்களோ ஆண்களோ வருத்தமே படாதீங்க. இது எங்கள் அத்தை. இவங்க 4வது அத்தை. மீனா அவங்க பேர். அவங்க மருமக தான், தங்கச்சி தான். எனக்கு கொழுந்தனுக்கு தான் முடிச்சிருக்கோம். அதாவது நாத்தனார் பொண்ணு 2 முறை வரும். கொழுந்தனுக்கு முடித்ததுனால தங்கச்சி முறையும் வரும் எனக்கு. நாங்கள் எல்லோரும் அப்படியே ஒரு ஸ்டில்லை போட்டோம். இவங்க 4வது அத்தை, மாப்பிள்ளையோட அம்மா 5வது அத்தை. எனக்கு மொத்தம் எனக்கு 5 மாமனார். எங்கள் மாமனார் தான் மூத்தவங்க. மூணாவது எங்கள் மாமனார். அதுக்கு மூத்தவங்க 2 பேர் இருக்காங்க மாமனார். மொத்தம் 5 பேர். இதில் கடைசி மாமனாரோட பையன்தான் நிச்சயதார்த்தம். அடுத்தது மறுநாள் நாங்கள் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம் அப்படின்னா எப்படி ஒரு சூழ்நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கா வீடு பால் காய்ச்சிட்டு தான் கல்யாணத்துக்கு போக முடியக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்புறம் நாங்கள் ஏடிஎம்மில் பணம் எடுத்துகிட்டு கல்யாணத்துக்கு போய்கிட்டுருக்கோம். அதனால் நான் மேரேஜுக்கு அட்டன் பண்ண முடியல. மேரேஜுக்கு நான் அட்டன் பண்ணது எங்கே மேரேஜ்னால் கோயிலில், திருப்பரங்குன்றம் முருகன் கோயிலில் திருமணம் முடிந்து மண்டபத்துக்கு வர்றாங்க. நான் காலையில் வெள்ளனை போக முடியலை. மலையை தரிசனம் பண்ணிக்கங்க. திருப்பரங்குன்றம் மலை தான் அது. முருகனை தரிசனம் பண்ணுற அதற்கு சமம். அந்த மலையை பார்த்துக்கங்க. அதனால தான் மக்களுக்கு நான் கஷ்டம்தான். வண்டியில் போகும்போது செல்லில் பிடிக்க முடியல. முன்னாடி பின்னாடி என்னன்னு பார்ப்பாங்க. எல்லாத்தையும் நான் பொறுத்துக்கிட்டு தான் நான் அந்த வீடியோவே எடுப்பேன். ஏன்னா மக்களுக்கு கண்டிப்பாக முருகனோடைய அந்த மலை, அதாவது முதற்படை வீடுன்னு சொல்லுவாங்க. நம்ம திருப்பரங்குன்றம் மதுரையில் இருக்குது.
ரொம்ப விசேஷமானது. அதனால் அந்த மலையை தரிசனம் பண்ணிக்கோங்க. அப்படியே நாங்கள் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா தெப்பம். இதுதான் வந்து திருப்பரங்குன்ற கோயிலோட தெப்பம். இது தெப்பத்தில் இருந்து தான் இது வந்து கார்த்திகை மாதம் முதல் நாள் வந்து பாத யாத்திரை வந்து இதில் தான் குளிச்சுட்டு அப்படியே வந்து சாமி கும்பிட போவாங்க. தெப்பத்தை பார்த்தீங்களா? தெப்பத்தில் இருந்து அதை அப்படியே யூட்டன் போட்டாச்சு. யூட்டன் போட்டு கோயில் பக்கம் போகிறோம். பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கு ஐயப்பா கொஞ்சம் நஞ்சம் கிடையாது மக்களே. அன்னைக்கு வந்து நல்ல சரியான முகூர்த்தம். நல்ல முகூர்த்தம், நிறைய பேருக்கு கல்யாணம். அதனால் வந்து சரியான கூட்டம். இருந்தாலும் சந்தோஷம். கல்யாணம் ஆகாமல் பொண்ணு கிடைக்கல அப்படின்ற எத்தனையோ தாய்மார்களும் தகப்பன்மார்களும் பிள்ளைகளுக்கு ஏங்குறாங்க. யாருமே வருத்தப்படாதீங்க. நமக்கு மாலை பூத்துருச்சு அப்படின்னா யார் நினச்சாலும் அதை தடுக்க முடியாது. இந்த மாலை இந்த பொண்ணுக்கு தான், இந்த பூ இந்த மாப்பிள்ளைக்கு தான் அப்படின்னு இறைவனோட ஆசையினால் கண்டிப்பாக எல்லாருக்குமே நடக்கும். அந்த மாலை பூக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். மற்றபடி எந்த இதுவும் கிடையாது. கடவுள் எல்லா பிள்ளைகளுமே கடவுளுக்கு வந்து சமந்தான். அதனால் திருமணம் ஆகாத பசங்களாக இருக்கட்டும் பொண்ணுகளாக இருக்கட்டும் வருத்தமே படாதீங்க. சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருங்க. மாலை பூத்துருச்சுன்னா அடுத்தது உங்களுக்கும் டும் தான். சரி வாங்க இப்போ மண்டபத்துக்குள்ளே போவோம். மண்டபத்துக்குள்ளே மாமா பாருங்கள் ஹெல்மெட்டை கூட கலட்டாமல் எவ்வளோ வண்டியிலேருந்து இறங்கினோம்னா ஹெல்மெட்டை கலட்டுறது கிடையாது. இவ்வளோ பொறுப்பாக ஹெல்மெட்டோடு போகிறார் பாருங்கள். பாருங்கள் நம்ம குபேரனுக்கு பின்னாடி பத்திரமா ஹெல்மெட்டை வச்சுட்டு வராரு. இது வந்து மொய் எழுதுகிற இடம். ஒரு இடத்துக்கு போனோமா ஒரு சந்தனம் குங்குமம் எடுத்து வைப்போம். அந்த பழக்கம்லாம் எங்கள் மாமா கிடையாது. விரும்புன்னு உள்ளே போகிறார் பாருங்கள். நான் போய் மொய் எழுதுகிற இடத்துல சந்தனம் குங்குமம் எடுத்து வச்சுட்டு அப்படியே வந்தேன். இந்த சேர் போட்டிருக்கிறது கீழே வந்து சாப்பாடு, மாடியில் தான் ஸ்டேஜு. மாடிக்கு தான் நம்ம போகணும். சரின்ட்டு நாங்கள் எல்லாம் முடித்து ஒரு வழியாக மாடிக்கு போயிட்டுருக்கோம். பொண்ணு மாப்பிள்ளையை பார்க்கலாம் வந்திருப்பாங்க அப்படின்ற ஆவலோடு போய்கிட்டு இருக்கோம். பார்த்தீங்களா எங்களுக்கு என்ன கிடச்சிச்சின்னு நீங்களே பாருங்கள். மாடி ஏறிக்கிட்டு இருக்கோம் 2 பேரும். மூச்சு வாங்குதில்ல, என்ன பண்ணுறது, வேகமாகவும் ஏற முடியலையே, உடம்பு நல்லா சரியில்லை. பாருங்கள் மாமாவும் போய் வேகமாக ஸ்டேஜை தான் பார்க்குறாரு. பார்த்தோன்னே தம்பியை காணோம், மண்டையை சொல்லி ஆரம்பிச்சிட்டாரு. பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஒரு காக்கா கூட இல்லை. அச்சச்சோ கோயிலேருந்து இன்னும் வரல போல் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே இல்லை ஸ்டேஜில். ஓகே அப்படியே இங்கிட்டு போனால் நாத்தனார் உட்காந்துருந்தாங்க. இவங்க வந்து சாத்தூரில் இருக்கிறாங்க. இன்னொரு நாத்தனார் இவங்க வந்து அந்த அண்ணன் தான் அவங்க சாத்தூர்கார் தான் அவர். அவங்க மனைவி தான் இந்த ப்ளூ கலர் சேலை. உடனே நேராக நாத்தனாட்ட போய் உட்கார ஆரம்பிச்சிட்டேன். நாத்தனாட்ட உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். நாத்தனார் கொழுந்தேன் மச்சான்லாம் பஞ்சம் இல்லை. எனக்கு நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பார்த்தோம். அதுக்கப்புறமா வந்தாங்க. சரி பொண்ணு மாப்பிள்ளை வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வெயிட் பண்ணி அரட்டை அடிச்சுக்கிட்டே இருந்தோம். அதுக்குள்ளே மாம்ஸுக்கு பசி வந்துருச்சு. வா சாப்பிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டாரு. என்னடா வம்பா போச்சு, அதுக்குள்ளே சாப்பிடவா, சரி போகலாம். நான் எங்கள் நாத்தனார்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அவர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கார். உட்காந்துட்டார் போல். உட்காந்துட்டு நான் வரலைன்னொன்னே எந்திரிச்சு வெளியே வந்துட்டார். பழைய எங்கே தான் போனேன், ஏன் வரமாட்டார். அவருக்கு வந்து எங்கே போனாலும் டக்கு டக்குன்னு வேலையை முடிக்கணும்னு நினப்பார். சரி சொல்லி சாப்பிட்ற வரைக்கும் வந்தாச்சு. சாப்பாடு பார்த்திங்கன்னா முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு கூட்டு, அப்பளம், பாயாசம், ரசம், மோர், தடபுடல் தான். சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு. அதுக்கு எல்லாத்துக்கும் ஓரத்தில் ஒரு ஊறுகாய் எல்லா சாப்பாட்டுக்குமே சூப்பராக போகும். ஊறுகாய் அருமையாக இருந்துச்சு. எல்லா சாப்பாடு பூரா சூப்பர். இந்த தம்பி ஊறுகாய் வைக்கிறாப்புல வருங்க. சாப்பாடு சூப்பர். சாம்பார்லாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நல்லா சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்படியே வந்தோம். ஒரு ஸ்டில்லை போட்டோம். எல்லோரும் காலையிலே வந்துட்டு போயிட்டாங்க. எங்கள் நாத்தனார் மட்டும் இருந்தாங்க. அவங்களோட சேர்ந்து ஒரு ஸ்டில்லை போட்டுட்டு அதுக்கப்புறமா மொய் எழுதிட்டு அப்படியே வெத்தலையும் போட்டுட்டு வந்தோம். இப்போயும் மழையை பாருங்கள். அப்படியே மண்டபத்துக்கு எதிர்த்தாப்பில் மழை சூப்பராக தெரிஞ்சிச்சு. சரி நான் அங்கனே இருந்து ஒரு கொஞ்சம் வீடியோவை எடுத்தேன். ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
ராஜா மலர் சேனலுக்கு மலர் ராஜா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய்.